இந்த மாதிரி பஞ்சு பஞ்சான இட்லி எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி ஈஸியான வே சொல்கிறேன். ஸோ உளுந்து வந்து 1.25 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து 6 அளவுக்கு. இந்த அளக்கில் தான் வந்து இந்த உலக்க அளவுக்கு வந்து 6ம் உளுந்து வந்து 1.25 எடுத்துக்கோங்க. பொங்க வந்து உளுந்து மாவை தண்ணி தெளித்து ஆட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஆட்டும் போதே அரிசி மாவோடையே வந்து உப்பும் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி டப்பாவில் போட்டுக்கோங்க. ஏன்னா இட்லிக்கு வந்து கலக்கிட்டீங்க அப்படின்னா தோசைக்கு மாதிரி மாறிடும், இல்லை கல்லாக மாறிடும் இட்லி. ஸோ கலக்காமல் எடுத்து பொங்க விட்டு நம்ம எடுத்து ஊற்றினா மட்டுமே தான் வந்து நல்ல இட்லி பஞ்சு போல் வரும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் இதை ஆறுனதுக்கப்புறம் கூட அதே பஞ்சு போல் தாங்க இருக்கும், கல்லாக மாறவே மாறாது. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வேகிறதுக்கு தண்ணியில் கை நனைச்சி லைட்டாக நம்ம குத்தி பார்த்தா வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி காலையில் நல்லா தேங்காய் சட்னியோட சுட சுட இட்லி குழந்தைங்க சாப்பிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு தோணும் போது ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இன்றைக்கி அவல் ரெசிபி இன்றைக்கி வந்து காலையில் இன்றைக்கி டேட் சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு.